ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கொங்கு நாடு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, இதுதான் கணக்கு. நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால ஒரு 1/2 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அந்த பருப்பு ஊறினா தான் நல்லா வேகும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அப்புறம் ஒரு 4-5 பல்லு பூண்டு, இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு 4-5 பல்லு பூண்டு, பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் பெருங்காயமும் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கின அப்புறம் இதில் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல ஒரு பேஸ்ட், அதை போட்டுருங்க. அதெல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போகணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போ நான் வந்து 2.5 டம்ளர் மொத்தம் எடுத்திருக்கேன் இல்லையா, 2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு, ஸோ 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த மாதிரி கணக்கு பண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது வேணுன்னா உங்களுக்கு வேணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதி வந்த பிறகு இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த அரிசியும் பருப்பையும் வடிச்சிட்டு இதில் போட்டுருங்க. தண்ணியெலாம் வடிச்சிட்டு இதில் போட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு 3 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்திருக்கணும். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கணும். மெதுவாக எடுத்து கலந்து விடுங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸுங்க. இந்த கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் அந்த இதுலலாம் இந்த ரைஸ் கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு ஸ்டேப்பிள் அவங்களுக்கு. ரொம்ப ஈஸியான ரைஸ். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சர்வ் பண்ணும்போது 1 ஸ்பூன் ஊறுகாய், மேலே தேங்காய் எண்ணெய், அப்புறம் தயிர், இது 3 வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸும் மெஷர்மெண்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.